இயேசு கிறிஸ்துவுக்குள் அன்பான திருச்சபை மக்களே, இந்த அருமையான காலை வேளையிலே முகநூல் வாயிலாக இந்த தொழுகையிலே பங்கெடுப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறவர்களே, உங்கள் அனைவரையும் கர்த்தருடைய விலையேறப்பட்ட நாமத்திலே அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். கடவுள் தம்முடைய மிகுந்த கிருபையினாலே நம்முடைய வாழ்க்கையில ஒரு புதிய நாளை கிருபையாக தந்திருக்கிறார். கிருபையாக தந்திருக்கிற கடவுளுக்கு நன்றி சொல்லி இந்த நாளின் தொழுகையை நாம் ஆரம்பிப்போம். கர்த்தர் நம்மோடு இருந்து நமக்கு பெரிய காரியங்களை செய்வார். அப்படி நாம மகிமைப்படும், நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். ஆம், கர்த்தரை நோக்கி ஜெபித்து ஜெபத்தோடு இந்த தொழுகை நாம் ஆரம்பிப்போம். ஜெபிப்போம். மகா இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உடையவராய் இருக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, எல்லா நன்மைகளுக்கும் ஆசீர்வாதமான வாழ்வுக்கும் அடித்தளமாய் இருக்கிறவரே, அஸ்திபாரமாய் இருக்கிறவரே, நீர் கிருபையாக தந்திருக்கிற அருமையான புதிய காலை வேளைக்காக ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். 2021 வருஷம் 6ஆம் மாதம் இன்று 23ஆம் தேதி புதன்கிழமையின் காலை வேளைக்காக ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கடந்த காலமெல்லாம் எங்களை அன்போடு காத்து கடந்த இரவிலும் உம்முடைய கிருபையினால் எங்களை தாங்கியிருக்கிறீர் சுவாமி, அதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் தந்திருக்கிற புதிய காலை வேளையில தேவரீருடைய பொற்பாதத்திலே எங்கள் அனைவரையும் தாழ்த்துகிறோம் தகப்பனே. கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. இந்த தொழுகையை ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய நாமத்திற்கு மகிமையாகவும் எங்களுக்கு ஆசீர்வாதமாகவும் இருக்கும்படி கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நமது ஆரம்பம் பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தில் உள்ளது, ஆமென். கர்த்தருக்கு துதியாக 81வது கீர்த்தனை பாடுவோம். வந்தனம் வந்தனமே என்கின்றதான பாடலிலே முதல் 3 கவிகளை பாடுவோம். வந்தனம் வந்தனமே தேவ துந்தோமே கொண்டேதமே ஏதோ வரையில் யமயே வளமா காத்தயம் துறையே மிக தந்தனம் ஏதோ வரையில் யமயே வளமாய் காத்தயம் துறையே மிக தந்தனம் சந்ததம் சந்ததமே எங்கள் தகு நன்றி கடையாளமே நாங்கள் தாழ்ந்து வீழ்ந்து சரணம் செய்கையில் தைகோ சுரர்பதியே நாங்கள் தாழ்ந்து வீழ்ந்து சரணம் செய்கையில் தைகோ சுரர்பதியே சர்வவியா பகமோ எமை சார்ந்து காத்ததோவே எங்கள் சுவாமி பணிவாய் நேமே துதி புகழ் தந்தனமே நீதமே எங்கள் சுவாமி பணிவாய் நேமே துதி புகழ் தந்தனமே நீதமே சர்வ வல்லவ மதோ எமை தாங்கினதோ பெரிதே சத்ய சருவே சுரனே கிருபாகரனே சர்வத்துக்கும் துதியே
சத்ய சரூபே சுரனே கிருபாகரனேவும் சர்வத்துக்கும் துதியே. 20ஆம் சங்கீதத்தை சேர்ந்து வாசிப்போமாக. சங்கீதம் 20. ஆபத்து நாளிலே கர்த்தர் உமக்கு மறுமொழி அருள்வாராக. யாக்கோபின் கடவுளுடைய நாமம் உம்மை உயர்த்தி காப்பதாக. பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து அவர் உமக்கு ஒத்தாசை அனுப்பி சியோனிலிருந்து உம்மை ஆசீர்வதிப்பாராக. உமது காணிக்கைகளெல்லாம் அவர் நினைவு கூர்ந்து உமது தகன பலியை பிரியமாய் ஏற்றுக்கொள்ளுவாராக. அவர் உமது மனவிருப்பத்தின்படியே உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகள் எல்லாம் நிறைவேற்றுவாராக. நீர் அளிக்கும் வெற்றியில் நாங்கள் கம்பீரித்து எங்கள் கடவுளின் நாமத்திலே கொடியேற்றுவோம். உமது விண்ணப்பங்களெல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக. கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணினவருக்கு சகாயம் செய்கிறார் என்பது இப்பொழுது எனக்கு தெரிகிறது. வெற்றியளிக்கும் தமது வலதுகரத்தின் பராக்கிரமத்தை காண்பித்து தமது பரிசுத்த வானத்திலிருந்து அவருக்கு மறுமொழி அருளுவார். சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் பெருமை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் கடவுளாகிய கர்த்தரின் நாமத்தை குறித்தே பெருமை பாராட்டுவோம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். கர்த்தாவே வெற்றியருளும். நாங்கள் கூப்பிடும் நாளிலே ராஜா எங்களுக்கு மறுமொழி அருளுவாராக. ஆமென். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்போதும் எப்போதுமான சதா காலங்களாய் இருக்கிறபடியே. ஆமேன். இன்றைய நாளுக்கான திருமறை பகுதிகளை நாம் வாசிக்க கேட்போம். நிருப வாக்கியமாக பவுலடியார் கொரிந்து சபைக்கு எழுதிய 2வது நிருபம் 9ஆம் அதிகாரம் வசனங்கள் 6 முதல் 11 வரை குறிப்பிடப்பட்டிருக்கிறது. 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் வசனங்கள் 6 முதல் 11 முடிய வாசிக்க கேட்போம். பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல, தன் மனதின் நிமித்தம்படியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகிறவர்களாயும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருக செய்ய வல்லவராயிருக்கிறார். வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும் என்று எழுதியிருக்கிறபடியாகும். விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதுக்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார். தேவனுக்கு எங்களால் ஸ்தோத்திரம் உண்டாவதற்கு ஏதுவாக இருக்கும் மிகுந்த உதார குணத்திலே நீங்கள் எவ்விதத்திலும் சம்பூர்ணம் உள்ளவர்களாவீர்கள் என்பதே. நிருப வாக்கியம் வாசிக்க கேட்டோம். நற்செய்தி வாக்கியம் வாசிக்க கேட்போமாக. அது பரிசுத்த லூக்கா என்பவர் எழுதினதான சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 4 வரையிலான வசனங்களிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. லூக்கா சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 4 முடிய. அவர் கண்ணேறிட்டு பார்த்தபோது ஐஸ்வர்யவான்கள் காணிக்கை பெட்டியிலே தங்கள் காணிக்கைகளை போடுகிறதை கண்டார். ஒரு ஏழை விதவை அதிலே 2 காசை போடுகிறதையும் கண்டு, இந்த ஏழை விதவை மற்றெல்லாரை பார்க்கிலும் அதிகமாய் போட்டாள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அவள் எல்லாரும் தங்கள் பரிபூரணத்திலிருந்து எடுத்து தேவனுக்கென்று காணிக்கை போட்டார்கள். இவளோ தன் வறுமையிலிருந்து தன் ஜீவனுக்கு உண்டாயிருந்ததெல்லாம் போட்டுவிட்டாள் என்றார் என்பது குறிக்கப்பட்டதான நற்செய்தி வாக்கியம் வாசித்தாயிற்று. திருமறை பகுதிகளை வாசிக்க கேட்ட நாம் திரியேக கடவுளில் வைத்திருக்கும் விசுவாசத்தை அப்போஸ்தலர் அறிக்கையின் பிரகாரம் நாம் அறிக்கையிடுவோமாக. சேர்ந்து அறிக்கை பண்ணுவோம். பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த சர்வத்திற்கும் அல்ல பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன்.
அவருடைய ஒரே பேரான குமாரனும் நம்முடைய ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். இவர் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பத்தில் உற்பவித்து கன்னிமரியாடத்தில் பிறந்து பொந்தி பிலாத்து எங்கள் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். பாதாளத்திறங்கி 3ஆம் நாள் மரித்து வந்து வைத்தெழுந்தார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வத்திற்கும் அல்ல பிதாவாகிய கடவுளின் வலது பார்த்து வீட்டிருக்கிறார். அவிடத்திலிருந்து உயிரோரையும் மரித்தோரையும் நியாயந்திருக்க வருவார். பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்த கிறிஸ்துவ சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். அன்புக்கினியவர்களே, கடவுளுடைய பெரிதான கிருபையினாலே ஒரு புதிய நாளை காணும்படியான ஒரு பெரிய பாக்கியம் இன்று நமக்கு தந்திருக்கிறார். இந்த நாளின் தொழுகையிலே ஆண்டவர் ஆவியானவர் வசனத்தை கொண்டு நாம் பேசுவதை மனநிறைவோடு கேட்டு அவருக்கு மகிமையாய் வாழத்தக்கதான பலன் கேட்டு ஆவியின் பலன் கேட்டு ஜெபம் செய்வோமாக. எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, அருமையான புதிய நாளையும் புதிய காலை வேளையும் எங்களுக்கு நிறைவாக தந்திருக்கிற நல்ல கர்த்தாவே, உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரையா. இந்த அருமையான காலை வேளையிலே நடைபெறுகிற இந்த தொழுகையிலே உம்முடைய தெய்வீக பிரசன்னத்தை நாங்கள் அதிகமாக உணர விரும்பி நிற்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவர் இறங்குவீராக. ஆவியான தேவன் எங்கள் மத்தியிலே பிரசன்னமாவீராக. வசனத்தை கொண்டு எங்களோடு பேசுவீராக தகப்பனே. தூய ஆவியானவர் வசனத்தை கொண்டு எங்களோடு பேசுவதை நாங்கள் கேட்டு தேவரீர் விரும்புகிற பிரகாரம் செயல்பட உம்முடைய ஆவியினால் எங்களை பலப்படுத்தும். குறைவுகளை பொறுத்து கொள்ளும். நிறைவாக உம்மை மகிமைப்படுத்தி வாழ எங்கள் ஆண்டவர் இயேசு எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று தாழ்மையோடும் பணிவன்போடு வேண்டி ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தருக்குள் மிகவும் அன்பானவர்களே, அருமையான புதிய காலை வேளையை தந்த கடவுளுக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளின் காலை வேளையிலே நம்முடைய பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் உங்கள் அனைவருக்கும் தேவ கிருபையும் தேவ சமாதானமும் நிறைவாக உண்டாவதாக. ஆமென். இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு உரைக்கிற அவருடைய அருள் நிறைந்த வார்த்தை லூக்கா சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 38வது வசனத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. லூக்கா சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 38வது வசனம். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும் என்றார் என்பது. முதல் வரி மாத்திரம். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கும் கொடுக்கப்படும். Give and it will be given unto you என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பு மக்களே, இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை நமக்கு ஒரு புதிய செய்தியை தருகிறது. கொடுங்கள். ஆம், கொடுங்கள் என்கின்ற ஒரு உன்னதமான செய்தியை கர்த்தர் நமக்கு தருகிறார். சாதாரணமாக நம்முடைய பார்வையிலே இந்த வார்த்தை மிக எளிமையான வார்த்தை தான். இந்த எளிமையான வார்த்தையிலே மகிமையான சத்தியம் இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள, தெரிந்து கொள்ள, புரிந்து கொள்ள இந்த அருமையான காலை வேளையிலே நீங்களும் நானும் அழைக்கப்படுகிறோம். அன்பானவர்களே, எனக்கு தெரிந்த ஒரு அருமையான குடும்பம், ஒரு இந்து பாரம்பரியத்திலே வளர்ந்த குடும்பம். அந்த குடும்பத்திலே, அது பெரிய குடும்பம், அதில் குறிப்பாக இளைய மகன், அவர் திருமணமாகி புதிதாக திருமணமாகி வாழ்ந்து கொண்டிருந்ததான சமயத்தில் அவர்கள் வீட்டுக்குள்ளே வந்ததான ஒரு சிறு பிரச்சனை நிமித்தம் அந்த தகப்பனார் அந்த மகனை பார்த்து
ஏசி கடினமான வார்த்தையை பயன்படுத்தி அவரை வெளியே அனுப்பிவிட்டார். அவரும் அவருடைய மனைவியும் தாங்கள் உடுத்திய அந்த துணியோடே வெளியே வந்திருக்கிறார்கள். வேறு ஒரு பொருளும் கூட அந்த வீட்டிலிருந்து எடுக்கவில்லை. மாற்று உடை கூட அவர்கள் எடுக்கவில்லை. அவர்கள் அணிந்திருந்த அந்த வஸ்திரத்தோடே வெளியே வந்திருக்கிறார்கள். வெளியே வரும்போது அவருடைய பாக்கெட்டில் வெறும் 25 பைசா நாணயம் மாத்திரம், ஒரே நாணயம் 25 பைசா நாணயம் மாத்திரம் இருந்திருக்கிறது. மிகுந்த மன கவலையோடு, மன பாரத்தோடு, மன சலிப்போடு தன்னுடைய இளம் வயது மனைவியும் அழைத்து கொண்டு வெளியே வந்தவர். பிறகு அவருடைய வாழ்க்கையில படிப்படியான உயர்வுகள் வந்திருக்கிறது. ஆங்காங்கே கிடைத்த வேலைகளை செய்து, கூலி வேலைதான், ஆங்காங்கே கிடைத்த கூலி வேலைகளை செய்து படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக அவர் வளர ஆரம்பித்திருக்கிறார். வளர்ந்து என்ன ஆச்சரியம் என்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கக்கூடிய விசுவாச மகனாக, மகளாக அவரும் அவருடைய மனைவியும் மாறியிருக்கிறார்கள். மாறியவர்களுடைய வாழ்க்கையில படிப்படியாக உயர்வு, ஆசீர்வாதம் வந்து பெருகிக் கொண்டே இருந்தது. அப்படி ஆசீர்வாதம் பெருக பெருக அவர் நினைத்தார், தன்னுடைய தகப்பன் வீட்டை விட்டு தான் இறங்கி வந்த அந்த நேரத்தையும் அந்த சூழ்நிலையும் அறிந்தவர். 25 பைசாவோடே நான் வெளியே வந்தேன், இன்றைக்கு ஆண்டவர் என்னை இவ்வளவு அதிகமாக ஆசீர்வதித்திருக்கிறார் என்று சொல்லி என்ன செய்தாராம்? ஆலயம் கட்டுவதற்கான நிலத்தை, ஏகதேசம் 20 சென்ட் நிலத்தை ஆலயத்திற்காக கொடுத்தார். அருமையான நண்டுடி மக்களே, அன்புக்குரியவர்களே, ஏன் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், வெறுமையாக வந்த மனிதனுடைய வாழ்க்கையை கர்த்தர் சந்தித்தார், அவரை ஆசீர்வதித்தார், அவர் ஆசீர்வாதமாக இருக்கிறார். இன்றைக்கும் அந்த குடும்பம் பல நிலைகளிலே கிளைகளோடு, அதாவது பிள்ளைகளின் பிள்ளைகளோடு அந்த குடும்பம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை நமக்கு வருகிறது, கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். எப்படி கொடுக்கணுமா? கொடுக்கும் போது அங்கே வரக்கூடிய ஆசீர்வாதத்தை பற்றி பின்னதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். ஒரு போதகர் அடிக்கடி வீட்டிற்கு வருவார். ஒரு ஊழியக்காரர் மிகுந்த பாரத்தோடு ஜெபம் பண்ணுவார். ஜெபம் பண்ணும்போது ஒவ்வொரு வேளையும் அவர் வருகின்ற நேரத்திலெல்லாம் ஜெபிக்கும் போது இந்த வார்த்தை அவர் பயன்படுத்துவார். ஆண்டவரே, அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி இந்த குடும்பத்தை ஆசீர்வதியும் என்று சொல்லி அந்த வார்த்தையை பயன்படுத்தி ஜெபிப்பார். அது மனதிற்கு மிக ரம்யமாக இருக்கும். அருமையான என் ஆண்டோடி மக்களே, அன்புக்குரியவர்களே, கொடுங்கள், கர்த்தருக்காக கொடுங்கள், கர்த்தருக்காக கொடுங்கள், கர்த்தருடைய ஊழியக்காரருக்காக கொடுங்கள், கர்த்தருடைய ஜனங்களுக்காக கொடுங்கள். ஆம், அந்த கொடுங்கள் என்கின்ற விஷயத்தில் பவுலடியார் ஒரு திருச்சபையை மிக பாராட்டி பேசுகிறார். எப்படிப்பட்ட ஒரு அருமையான திருச்சபை என்று சொன்னால் பிலிப்பு திருச்சபை. அந்த பிலிப்பியரை பார்த்து மிக அழகாக சொல்கிறார். 4ஆம் அதிகாரம் முழுவதும் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் அவ்வளவு அழகாக பிலிப்பியரை பற்றி பாராட்டி எழுதுகிறார். 4ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் அவர் சொல்லுகிறார், உங்களை போல வேறு எந்த சபையும் எனக்கு கொடுத்ததில்லை, இந்த ஊழியத்தை தாங்கினதில்லை. உங்களை போல வேறு எந்த சபையும் இந்த ஊழியத்திற்கு கொடுத்ததில்லை, தாங்கினதில்லை.
எனக்கு ஏற்பட்ட குறைசலிலே நீங்கள் மன நிறைவோடு கொடுத்தபடியினால் நான் நிறைவடைந்திருக்கிறேன் என்று அழகாக சொல்லுகிறார். சொல்லிவிட்டு 4ஆம் அதிகாரம் 19வது வசனத்தில் மிக அருமையான ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார். என் கடவுளாகிய கர்த்தர் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்கள் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் என்று. மன நிறைவோடு கொடுத்த அந்த திருச்சபையை மன நிறைவோடு கர்த்தருடைய தாசனாகிய பவுலடியார் நிறைவாக அவர்களை ஆசீர்வதிக்கிறார். என் தேவனாகிய கர்த்தர் தமது மிகுந்த ஐஸ்வர்யத்தின்படியே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்கள் குறைவுகள் எல்லாவற்றையும் மகிமையிலே நிறைவாக்குவார் என்று. ஆம் அருமையானவர்களே, அன்புக்குரியவர்களே, கொடுத்தவர்கள், கர்த்தருக்காக கொடுத்தவர்கள், கர்த்தருடைய ஊழியத்திற்காக கொடுத்தவர்கள், கர்த்தருடைய தாசன்மாருக்காக கொடுத்தவர்கள், தேவையில் இருப்பவர்களுக்கு கொடுத்தவர்கள் யாருமே குறைவுபட்டு போனதாக நாம் திருமறையிலே வாசிக்கிறது இல்லை. ஆதியாகம புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்திலே ஆதாமின் பிள்ளைகளாகிய ஆபேலும் காயினை குறித்து வாசிக்கிறோம். ஆபேல் ஆண்டவருக்கு கொடுத்ததான காணிகை கர்த்தர் மனம் வந்து ஏற்றுக்கொண்டார். அதை நாம் வாசிக்கும் போது ஆதியாகம புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே மிக அருமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆபேலோ தன் மந்தையின் தலையீற்றுகளில் கொழுமையானவற்றை கொண்டு வந்தான். அவன் கொடுத்த காணிக்கையினுடைய விவரத்தை அந்த ஒரு வார்த்தையில சொல்லப்பட்டிருக்கிறது. ஆபேலோ தன் மந்தையின் தலையீற்றுகளில் முதன்மையானவற்றை, அதாவது 2 காரியம் ஒன்று அடங்கி இருக்குது. தலையீற்று ஒன்று, இரண்டாவது அதிலே முதன்மையானது, அதிலே மிக கொழுமையானதாகவும் செழுமையானதாகவும் இருப்பதை கடவுளுக்கு காணிக்கையாக கொண்டு வந்து படைத்தான். கர்த்தர் அந்த காணிக்கையை மிக மன நிறைவோடு ஏற்றுக்கொண்டார். அருமையானவர்களே, அன்புக்குரியவர்களே, ஆதியாகம புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் முழுவதிலும் வாசித்து பார்ப்பீர்களானால், ஆபிரகாமை சந்திப்பதற்கு தேவனாகிய கர்த்தர் 3 நபராக வருகிறார். 3 நபராக வந்தவர்களை ஆபிரகாம் அழைத்து உபசரிப்பதற்காக கேட்டுக்கொள்கிறார். இன்று இரவு அடியன் வீட்டிலே தங்கி இளைப்பாறி விட்டு காலையிலே நீங்கள் போகலாம் என்று சொல்லி அவர்களை கேட்க அவர்கள் அங்கே தங்குகிறார்கள். தங்கும்போது அங்கே ஆதியாகம 18ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே நல்ல இளம் கன்றை கொண்டு வந்து வேலைக்காரனிடம் கொடுத்தான் என்று அங்கே வாசிக்கிறோம். அதாவது நல்ல இளம் கன்றை கொண்டு வந்து வேலைக்காரனிடம் கொடுத்தான். ஆம், கடவுளுக்கு செய்வதை நலமானதாக செய்ய வேண்டும். ஆபேல் அதைத்தான் செய்தார், ஆபிரகாமும் அதைத்தான் செய்தார். அதை உண்டவர்கள் 3 பேராக வந்து உண்டவர்கள் மன நிறைவோடு மன திருப்தி அடைந்து ஆபிரகாமை ஆசீர்வதித்து விட்டு போனார்கள். அடுத்த வருடம் நாங்கள் இதே சமயத்தில் வருவோம், உன் மனைவியாகிய சாராளுக்கு ஒரு ஆண் குழந்தை இருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் அங்கே ஆசீர்வதிக்கிறார். அடுத்து ஆபிரகாமினுடைய வாழ்க்கையில நாம் பார்க்கும் பொழுது, ஆபிரகாம் தன்னுடைய சொந்த மகனையே கடவுளுக்கென்று கொடுத்தார். ஆபிரகாம் தன் சொந்த மகனையே கடவுளுக்கென்று கொடுத்தார். அருமையான ஆண்டோடி மக்களே, அன்புக்குரியவர்களே, கொடுத்தது நிமித்தம் ஆபிரகாம் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதம் அளவில்லாத ஆசீர்வாதம். உன் நிமித்தம் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமாகவே இருப்பாய் என்று சொல்லி கர்த்தர் நிறைவாக ஆசீர்வதித்தார்.
ஆம், அருமையான என் அன்புடைய மக்களே, அன்புக்குரியவர்களே, எலியாவை சாரிபாத் விதவை போஷித்தார்கள். எலியா அந்த அம்மாவை மன நிறைவோடு ஆசீர்வதித்தார். தேசத்திலே பஞ்சகாலம் தீருமட்டும். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே அங்கே சொல்லப்பட்ட வார்த்தையின் பிரகாரம் தேசத்திலே பஞ்சகாலம் தீருமட்டும் அங்கே என்ன குறைவு ஏற்படவில்லை? பானையில் மாவும் குறையவில்லை, கலசத்திலே எண்ணெயும் குறையவில்லை. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் வந்து பெருகிவிட்டது என்று பாருங்கள். ஆம், கர்த்தருக்காக கொடுத்தவர்கள், கர்த்தருடைய ஊழியத்திற்காக கொடுத்தவர்கள், கர்த்தருடைய தாசன்மாருக்காக கொடுத்தவர்கள் எல்லாரும் என்ன செய்தார்கள்? நிறைவாக ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். யோவான் 6ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே இவ்விதமாக வாசிக்கிறோம். ஆண்டவரே, இங்கே ஒரு சிறுவன் இருக்கிறான், அவன் கையிலே 5 வார்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் இருக்கின்றன என்று சொல்லி சீடர்கள் ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறார்கள். ஆம், அருமையானவளே, அன்புக்குரியவளே, அந்த சிறுவன் தனக்கு வைத்திருந்ததான உணவை ஆண்டவருடைய கையிலே கொடுத்தான். ஆண்டவர் அதை ஆசீர்வதித்தார். ஏறக்குறைய 5000 புருஷர்கள் வயிறார உண்டார்கள், திருப்தியாக உண்டார்கள், உணவு அருந்தினார்கள். மீதமுள்ளதை 12 கூடைகள் நிறைய நிரப்பினார்கள் என்று அங்கே வாசிக்கிறோம். யோவான் 6ஆம் அதிகாரம் 9வது வசனத்தினுடைய பிந்திய பகுதியிலே. ஆம், அருமையான என் அன்புடைய மக்களே, அன்புக்குரியவர்களே, இன்றைய தியானத்தினுடைய நமக்கு கிடைத்த சத்திய வார்த்தை, கொடுங்கள், கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அமிக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாக உங்கள் மடியில அவர்கள் அளந்து போடுவார்கள். அருமையான நாண்டோடி மக்களே, அன்புக்குரியவர்களே, நாம் வாசித்ததான நிருப வாக்கியத்தை பாருங்கள். பவுலடியார் கொரிந்தியருக்கு அழகாக எழுதுகிறார், மிக அருமையாக எழுதுகிறார். விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரமும் நிறைந்திருக்கும், கர்த்தருக்காக கொடுக்கிறவர்கள். ஏழை விதவையை குறித்து விசாரித்தோம். தன் கையில் இருந்த மொத்த செல்வத்தையுமே ஆண்டவருக்கென்று போட்டு விட்டார்கள் அந்த தாய். காலமெல்லாம் கடவுள் அவர்களை ஆண்டவர் ஆசீர்வாதமாய் படி நடத்தினார். சாட்சியாக சொன்னார், இவளோ தன் ஜீவனுக்கு ஏதுவான அனைத்தையும் போட்டுவிட்டாள் என்று. சங்கீதம் வாசித்தோம். 20ஆம் சங்கீதத்திலே தாவீதரசன் செய்ததை ஜனங்கள் என்ன செய்கிறார்கள்? போற்றி புகழுகிறார்கள். கர்த்தர் உமது மனவிருப்பத்தின்படியே உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகள் எல்லாம் நிறைவேற்றுவாராக. நீர் கொடுக்கும் காணிக்கைகள் எல்லாம் அவர் என்ன செய்வார்? மன நிறைவோடு ஏற்றுக்கொள்ளுவாராக என்று சொல்றார். ஆம், அருமையானவர்களே, கர்த்தருக்காக கொடுக்கும் பொழுது நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். நம்முடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படும், நம்முடைய தலைமுறைகளும் என்ன செய்யப்படும்? ஆசீர்வதிக்கப்படும் என்பதிலே சந்தேகமே இல்லை. மல்கியாவின் புஸ்தகத்தில் ஒரு சம்பவம் வாசிக்கிறோம். நீங்கள் கொடுப்பது எதை கொண்டு வந்து கொடுக்கிறீர்கள்? நொண்டியானதையும் முடமானதையும் என்ன செய்கிறார்கள்? கொண்டு வந்து வைக்கிறீர்கள். ஆகையினால் நீங்கள் உழைப்பதையும் சம்பாதிப்பதையும் நீங்கள் எதிலே போடுகிறீர்கள்? பொத்தலான பையிலே போடுகிறீர்கள். ஆம், பையில ஓட்டை இருக்கும் போது அங்கே என்ன போட்டாலும் என்ன செய்யாது? பைய நிரம்பாது, ஓட்ட வழியா என்ன செய்யும்? போயிடும். சகைவு ஆண்டவரை சந்தித்த போது சொன்னார், ஆண்டவரே, நான் யாரையாகிலும் வஞ்சித்து வாங்கினதுண்டானால் நாலத்தனையாக நான் திரும்ப கொடுக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சகைவை ஆசீர்வதித்தார். இந்த வீட்டுக்கு இன்றைக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாயிருக்கிறானே என்று. ஆம், அருமையான மக்களே, அன்புக்குரியவர்களே, பாசத்துக்குரியவர்களே, கடவுளுக்கென்று கொடுப்பதை, கர்த்தருடைய ஊழியத்திற்கென்று கொடுப்பதை, கர்த்தருடைய ஊழியக்காரர்களுக்கென்று கொடுப்பதை, ஆம், கர்த்தருடைய ஜனங்களுக்கென்று கொடுப்பதை நம் மன நிறைவோடு கொடுக்க அழைக்கப்படுகிறோம்.
மனநிறைவோடு கொடுக்க அழைக்கப்படுகிறோம். உதாரத்துவமாய் கொடுக்க அழைக்கப்படுகிறோம். முடிந்த அளவு கொடுப்பதற்கு அழைக்கப்படுகிறோம். அப்படி நாம் செய்வோமேனால் கர்த்தர் நம்மை இன்னும் அதிகமாக ஆசீர்வதிப்பார். கொடுத்தவர்கள் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள். கொடுத்தவர்கள் எல்லாம் என்ன செய்திருக்கிறார்கள்? ஆசீர்வாதத்துக்கு மேல் ஆசீர்வாதம் பெற்று பெருகி இருக்கிறார்கள். அவருக்கு ஒரு குறைவுமே இல்லை. ஆம், நிறைவுள்ள ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்மிடத்தில் காணப்படுகிற குறைவுகளை நினைத்து பார்ப்போம். குறைவுகளை கொடுக்கிற விஷயத்தில் நமக்கு இருக்கிற குறைபாடுகளை கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய மனம் கடினப்படும்படி நாம் நடந்து கொள்ளாமல் நம்மிடையே ஏற்பட்டிருக்கிறதான குறைபாடுகளை சிந்தித்து பார்ப்போம். கொடுப்பதிலே மன நிறைவோடு கொடுக்க மன நிறைவடைவோம். நிறைவுள்ள ஆண்டவர் நிறைவாக ஆசீர்வதித்து மகிமையாக வாழும்படி, ஆம், நிறைவுள்ள ஆண்டவர் நிறைவாக நம்மை ஆசீர்வதித்து மகிமையாக வாழும்படி நம் அனைவருக்கும் இந்த காலை வேளையிலே கர்த்தர் கிருபை செய்வாராக. ஆமேன், ஆமேன். எல்லாபத்துக்கும் மேலான தேவ சமாதானம் நம்முடைய இருதயங்களையும் சிந்தனையும் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவுக்குள் நித்தமும் காத்து நடத்துவதாக. ஆமென். 324வது பாடலை பாடுவோம். செய்ய வேண்டியதை சீக்கிரம் செய் என்ற பாடலிலே முதல் 2 கவிகளை மட்டும் பாடும். 324வது பாடல். செய்ய வேண்டியதை சீக்கிரம் செய்ய வேண்டியதை வையகமும் அதன் வாழ்வுகளும் மிக மகிமை பெருமை பொருளானதுவோம். வையகமும் அதன் வாழ்வுகளும் மிக மகிமை பெருமை பொருளானதுவும் மெய்யவன் கண்ட பனி போலாம் எதுமே செய்ய வேண்டியதே. ஆவியும் போடுவிட்டேகாமும் வெகு ஆபத்து நாட்கள் தணுகாமும். ஆவியும் போடுவிட்டேகாமும் வெகு ஆபத்து நாட்கள் தணுகாமும். தேவன் சுதன் ஜெகரண்டை செய்ய வேண்டியதை சீக்கிரம் செய்ய வேண்டியதை. ஜெபம் செய்வோம். நேற்றும் என்றும் என்றும் மாறாதவராயிருக்கிற அன்பின் ஆண்டவரே, அருமையான ஆசீர்வாதமான ஒரு புதிய கால வேளையை நாங்கள் காணும்படி எங்களுக்கு அனுகிரகம் செய்தவரே, இந்த தொழுகையிலே பங்கெடுக்கக்கூடிய பெரிய வாய்ப்பை தந்தவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. காலை வேளையிலே ஆண்டவர் ஆவியானவர் எங்களை ஆயத்தப்படுத்தி வசனத்தை கொண்டு எங்களோடு பேசினமைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி உங்கள் மடியிலே அழந்து போடுவார்கள் என்கின்ற அபரிவிதமான ஆசீர்வாதத்துக்குரிய வார்த்தைகளை கொண்டு எங்களோடு பேசினமைக்காக ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, உமக்கென்றும் உம்முடைய நாம மகிமைக்கென்றும் உம்முடைய ஊழியக்காரர்களுக்கென்றும் தேவரீர் திருச்சபைக்கென்றும் ஊழியத்திற்கென்றும் ஜனங்களுக்கென்றும் கொடுத்த அநேகரை குறித்து நாங்கள் சிந்தித்தோம். கர்த்தாவே, கொடுத்தவர்கள் எல்லாரும் மன நிறைவடைந்திருக்கிறார்கள், மன நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறார்கள் என்பதை நினைத்து ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே,
கொடுத்தவர்களெல்லாம் முதன்மையானவற்றை கொடுத்தார்கள். முதன்மையானவற்றை கொடுத்தார்கள். ஆண்டவரே, முதன்மையானவற்றை கொடுத்து மேன்மையான மகிமையான ஆசீர்வாதங்களை எல்லாம் தங்களுடைய வாழ்க்கையில பெற்று அனுபவித்தார்கள். அதுபோல கடவுளே, தேவரி, ஆவியானவர் எந்த விதமான மன கடினமில்லாமல் மன நிறைவோடு நாங்கள் தேவரீருடைய நாமத்திற்கு, ஊழியத்திற்கு, ஊழியக்காரர்களுக்கு, கர்த்தருடைய ஜனங்களுக்கு, தேவையிலே உள்ளவர்களுக்கு நாங்கள் மன நிறைவோடு செய்யும் போது நிறைவான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுகிறோம் என்ற அந்த உயர்ந்த சிந்தையோடு நாங்கள் தொடர்ந்து வாழ கர்த்தருடைய ஆவியினால் எங்களை பலப்படுத்தும் சுவாமி. முகநூல் வாயிலாக இந்த தொழுகையிலே பங்கெடுத்திருக்கிறவர்கள், உள்ளூரிலும் வெளியூரிலும் வெளி மாநிலங்களிலும் உலகின் பல்வேறு நாடுகளிலும் இருந்து இந்த தொழுகையிலே பங்கெடுக்கிறவர்கள், இந்த வார்த்தைகளை கேட்கிறவர்கள், ஜெபிக்கிறவர்கள் எல்லாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். சிறியோரையும் பெரியோரையும் வாலிபரையும் வயோதிபரையும் ஆண்டவரே, ஆவியானவரை விசேஷமாய் சந்தித்து அவர்களை நீ நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கையிட்டு செய்கிற என்ன வகையான வேலையாக இருந்தாலும் அந்த வேலையை கர்த்தர் ஆசீர்வதியும். அதில் நிறைவான வருமானத்தை கடவுள் கொடுத்து கிடைக்கிற வருவாயிலிருந்து நிறைவோடு உமக்கு காணிக்கைகளை படைத்து உம்மை மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று கெஞ்சி மன்றாடுகிறோம். கர்த்தாவே, இன்றைய நாட்களிலே, இந்த ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்ட நாட்களிலும், ஆலயம் அடைபட்ட சூழ்நிலையிலும் கர்த்தாவே, அருமையான திருச்சபை ஜனங்கள் ஜெபங்களாலும் காணிக்கைகளாலும் தங்களுடைய உழைப்புகளாலும் ஏழைகளுக்கு கொடுக்கிறதிலும் கர்த்தாவே தாராளமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். கொடுக்கிற அத்தனை குடும்பங்களை நிறைவாக ஆசீர்வதியும். கொடுக்க முடியாத குடும்பங்களும் நிறைவோடு கொடுக்கக்கூடிய அளவிற்கு கர்த்தர் அவர்களை ஆசீர்வதியும். அவருடைய தேவைகளை சந்தியும். அவருடைய கையின் பிரயாசங்களை அவருக்கு வாய்க்க பண்ண வேண்டும் என்று உம்முடைய பாதம் பணிந்து மன்றாடுகிறோம். கர்த்தாவே, இந்த நாட்களிலே நோய் தொற்றுக்கு ஆளாகி பல வகையான நஷ்டங்களுக்கு ஆளாகி பல வகையான கவலையிலும் கண்ணீருக்கும் ஆளான நிலையில் இருக்கின்ற எல்லா மக்களுக்காக ஜெபிக்கிறோம். அவளை விசேஷமாய் கண்ணோக்கி பாரும் ஆறுதலையும் சமாதானத்தையும் கர்த்தர் கொடுத்து வாழ்வுக்கான ஆதாரங்களை கர்த்தர் கொடுத்து அவளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தோப்பனை, சிறியோரையும் பெரியோரையும் எல்லோரையும் ஆசீர்வதியும். ஆண்டவரே, ஆவியானவரே, விசேஷமாக கல்வி சாலைகள் அடைக்கப்பட்ட நிலையிலே ஆன்லைன் மூலமாக கல்வி கற்றுக் கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகள் எல்லாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவளை விசேஷமாய் பாதுகாத்துக் கொள்ளும். வாலிப பிள்ளைகளை விசேஷமாய் பாதுகாத்துக் கொள்ளும். வழி தடுமாறி விடாதபடி பரிசுத்தமாய் ஜீவிக்க கர்த்தர் உதவி செய்யும். தகப்பனை, ஆண்டவரே, என்ன வகையான வேலை செய்தாலும் ஆண்டவர் அந்த உழைப்பை ஆசீர்வதித்து குடும்பங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க உதவி செய்ய வேண்டும் என்று கெஞ்சி மன்றாடுகிறோம். தகப்பனை, இந்த நாட்களிலே இந்த அரும்பெரும் தியாக பணியிலே ஈடுபட்டிருக்கிற அத்தனை மக்களுக்காக, அரசு மற்றும் அரசு சாராத துறையினர்களுக்காக எல்லாருக்காக ஜெபிக்கிறோம். அவள் செய்கிற பணிகளெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதியும். குடும்பங்களை ஆசீர்வதியும். தகப்பனை, அருமையாண்டவரை, இன்று தங்களுடைய பிறந்த நாட்கள் மற்றும் திருமண நாட்களை நினைவு கூறுகிற எல்லா மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களையும் விசேஷமாய் ஆசீர்வதியும். காலை முதல் மாலை வரையிலும், மாலை முதல் இரவு வரையிலும் உம்முடைய தெய்வீக பிரசன்னம் எங்களுக்கு முன் செல்லட்டும். தடையெல்லாம் மாறட்டும். தேவநாம மகிமைப்படட்டும். கையிட்டு செய்யும் எல்லா வேலையிலும் உம்முடைய ஆசீர்வாதம் தங்கியிருக்கட்டும். கர்த்தாவே, குற்றம் குறையெல்லாம் பொறுத்து மன்னித்து எங்கள் அனைவரையும், இந்த ஊழியத்தையும், கர்த்தர் எங்களுக்கு தந்திருக்கிற அருமையான திருச்சபையும் ஜனங்களையும் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று எங்களுக்காக சிலுவையிலே மரித்து வைத்த கடவுள் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆம். பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படும் போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. அன்று வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் பாவக்கடங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கப்பட பண்ணாமல் தீமையோடு ரட்சி தருடும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னென்றைக்கும் உடையவைகளே. ஆமென். ஆசீர்வாதம் நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் பரிசுத்தாவியின் ஆளுகையும் வழி நடத்தலும் இப்போதும் எப்போதும் உங்கள் அனைவரோடும் தங்கியிருப்பதாக. ஆமென்.
என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழுவலுமே ஒரு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆம். அன்பானவர்களே, காலை வேளையிலே இந்த தொழுகையிலே பங்கெடுத்த உங்கள் அனைவரையும் கர்த்தருடைய நாமத்தில் மீண்டும் வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களையும் குடும்பங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார். விசேஷமாக இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை காண்கிறவர்களை அன்போடு வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே மாலையில் நடைபெறுகிற இடைநாள் ஆராதனையிலும் பங்கெடுத்து தேவாசீர்வாதம் பெற நீங்கள் ஆயத்தமாகும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஆம்.